ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த சனிக்கிழமை காலையில் எங்கள் மகிழ்ச்சியாய், சுகமாய், ஆறுதலாய், திடனாய், பலனாய், மன ரம்யமாய் இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. கர்த்தர் நல்லவர். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொன்னாங்க, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு முழு சங்கீதம் அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறதுக்காகவே எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். அப்படியான இந்த காலைவெளியில நாம் சொல்லுவோமா, என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, நான் அவரை என்றைக்கும் துதிப்பேன், அவர் எப்பொழுது எனக்கு நல்லவர். இந்த காலைவேளையில கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நான் சொல்ல வந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னதாக அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், இப்போ உங்க ஒரு கண்டிஷன் சொல்றாரு, உண்மையிலேயே நீங்க கிறிஸ்துவோட கூட எழுந்தது உண்டு, அது உண்மையானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுவீர்கள். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்களானால் மேலானவைகளை தான் தேடுவோம். கிறிஸ்துவனோடு கூட எழவில்லை, சும்மா ஆலயத்துக்கு வரோம் போறோம்னு சொன்னா கீழானவைகளை, உலகத்துக்கு உண்டானவைகளை தேடுவோம். ஆனால் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்களானால் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் இவ்விதமாய் ரொம்ப அழகா சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது பூமிக்குரியவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற வசனம் என்னவென்று கேட்டால், இந்த அதிகாரத்தின் 3ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவுது. Let the peace of God rule your hearts. உங்களுடைய இருதயத்தை எது ஆழணும்? அழுகையோ, துக்கமோ, பொறாமையோ, கசப்போ, பொல்லாப்புகளோ, இது உங்களுடைய இருதயத்தை ஆழக்கூடாது. உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய சமாதானம். அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறது, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? உங்களுடைய இருதயத்திலே தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்படியாகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகியனாலே நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இந்த நன்றி அறிந்தல் உள்ளவர்களாய் தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ள வேண்டுமானால் 14ஆம் வசனம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமா இருக்கணும். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை மேல போட்டுக் கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள், உடுத்திக் கொள்ளுங்கள். அந்த அன்பை உடுத்திக் கொண்டால் தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்யும். அப்போ தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறதுக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கென்றே இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லி பாருங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் ஆழ கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உடையவர்களாயிருங்கள். இதெல்லாம் எப்போ நடைபெறும்? 1ஆம் வசனத்துக்கு திரும்ப செல்வோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஸோ இந்த காலை வேளையில தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வதாக, என்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்வதாக. இந்த சமாதானத்துக்காக தேடி 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 அலைகிறது உலகம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் கேட்டா, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஸோ அந்த தேவ சமாதானம் இந்த கால வேளையில உங்கள் இருதயங்களை ஆழ கடவுள் இயேசுவின் நாமத்தினாலே வசனத்துக்கு ஒத்தவண்ணமாய் முது பிள்ளைகளை நடத்தி உங்கள் நாமத்தை மைப்படுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழ கடவுள். God bless you abundantly again and again and again and again. Amen.